ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி வீடியோ. நான் உங்கள் கௌசிக். நீங்கள் பார்த்துட்டு டிசி கேர்லன் கேமிங் சாங் இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் காம்ப்ளேட் பண்ண போகிற மக்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக சாப்டருக்குள்ளே என்ட்ராக போகிறோம். மைண்ட் கிராஃப்ட்டுங்கிற ஒரு சாப்டர் தான் என்ட்ராக போகிறோம். அது இன்றைக்கி இல்லை மக்கள், இன்றைக்கின்னு சொல்ல மாட்டேன், அது எப்போல்லாம் என்ட்ராக வாய்ப்பு இருக்குது. ஆனால் டவுன்லோட் பண்ணி நான் வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ட்ராவேன், நாளை கழிச்சு கூட என்ட்ராவேன். ஆனால் இல்லை பார்த்தீங்கன்னா விசுவல் வைப்ரேஷன் சொல்லி ஒன்று இருக்கும் மக்களே, அது வெறியாக இருக்கும். மைண்ட் கிராஃப்ட் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் கிராஃப்ட்டு காசு கொடுத்துற ஏற்றுற மாதிரி இருந்துச்சு. ஃப்ரீ ட்ரையல் ஏற்றுனா அதனால தான் வெறும் 90 நிமிஷம் தான் விளாட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு உடனே கடுப்பாயிடுச்சு, அதுக்கெல்லாம் டெலீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் காசு கொடுத்து ஏற்றுனா கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. முன்னாடி எப்பிக்க ஃபைல் இருந்துச்சு, அது ஒன்று ஏற்றிட்டேன் மக்களே. அதை வச்சுட்டா பார்த்தீங்கன்னா வந்து கரைச்சிட்டு இல்லை மைண்ட் கிராஃப்ட் வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் அது A1ங்கிற ஒரு மோடிபிக்க மக்களே, மோடிபிக்க ஃபைலு, அந்த ஃபைலில் தான் ஏற்றிருக்கேன் மக்களே. அது வந்து வருஷம் அப்டேட்டும் விட்டுறாங்க, அது சூப்பரான விஷயம். ஓகே மக்களே, நாளை கழிச்சு லைவ் இருக்கும் மக்களே, லைவ் உண்டு மக்களே. நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு லைவ் உண்டு மக்களே. நாளை கழிச்சுனா லைவ் உண்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளை கழிச்சுலேருந்து பொங்கல் லீவில், அதனால லைவ் கன்ஃபார்ம் போடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்டா சும்மா கரைச்சிட்டு இருக்கேன்னு கேட்பீங்க, பரிசு பொருள் தேடிட்டு இருக்கோம். அது பரிசு பொருள் தான், வேறு ஏதோ பரிசு பொருள். ஓகே வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஏய் ஏய் ட்ரிக்ஸ் தெரியுறே, விட்றா வாடா. அடிச்சிட்டா அடிக்க விட்டான். 360 என்ன பாருங்க, 360 பரிசு பொருளை பார்த்து சரி பிரேக் அடித்தா ஐயோ சொல்லிட்டே போதும் மக்களே. மக்களே கிறிஸ்மஸ் அப்டேட்டுக்கு 2 புது கார் விட்டுருக்காங்க. இப்போ ரோட் ரன் கிளப்பை முடிச்சிட்டேன் மக்களே. அந்த லைவ் போட்டேன், பட் ஆனால் 1 மணி நேரம் 2 மணி லைவுங்கிறதுனால இன்னமும் அந்த லைவ் லோட் ஆகிட்டு இருக்குது. இதுதான் இங்கே பெரிய கவலையாக இருக்குது மக்களே. சரி ஓகே, இன்னும் போயிட்டு பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இந்த முன்னே வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் சில்வர் வேணுமா, ஒரு நாளைக்கு 10,000 வச்சுருக்கணுமா, 10,000னா 1,00,000 எடுக்கணுமா, நீங்கள் இந்த கேம் டெவலப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வரிசையாக இல்லைங்கள போய் உங்களுக்கு எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் காத்துட்ருக்கு. கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இன்னும் இல்லை மக்களே, கண்ணு முடியலாம். எப்பா அடி அம்மா, ரோடு வேற. எப்படி ஒரு நாளைக்கு ஒரு 6 லட்சம் ரூபா சால்ட்டாக சம்பாதிப்போம் மக்களே. முன்னாடியே இந்த கிறிஸ்மஸில் டைம் அது நிறையா காசு கிடைக்கும். பிஎம் BX5 புதுக்காராக இருக்கே, ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். என்ன பஸ் மோஸ்ட் வாண்டட் கார் ரெடி பண்ணியிருக்கேன் மக்களே, காட்டுற மக்களே. இல்லைங்க மக்களே, லேம்போகினி தான் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை பார்த்தீங்கன்னா பனி மாதிரி ஸ்டிக்கரை அடிச்சிருக்கேன் போலங்க. லேம்போகினிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பனி பெஞ்ச மாதிரி ஒரு மாதிரி ஸ்டிக்கர் அடிச்சிருக்கேன். ஏன்னா அது கிறிஸ்மஸ் டைமில் அது மாதிரி. எனக்கு கையில் என்ன காய்ச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா, என்ன பஸ் படம் கிளாஸ் 2லே ரொம்ப லோயஸ்ட்டான கார் மக்களே. எதுவுமே டியூனே பண்ணி டியூனிக்கு வாங்கினாலும் காசு இல்லை. நான் வந்து வேறு லேம்போகினி டியூன் பண்ணுறதுக்காக காசு சேர்த்து வச்சுட்ருக்கேன். அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளால் இப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சரியான கார் மக்களே. இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஜாஸ்தியானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. என்னடா கொலை போகிறீங்க லீவு, ஒரு ரூட்டு சொல்ல மாட்டேன் மக்களே. நான் சொல்கிற ரூட்டு நான் சொல்கிற மாதிரி நீ போயே ஆகணுன்றாங்க. என்ன செய்யுது, நீ வேற ஒரு கோளாறான ரூட்டாக சொல்லுவாங்க. தப்பான ரூட்டில் பேரி வந்துட்டேன்னா கேட்டிங்கன்னா இது தப்பான ரூட்டு. கொஞ்சம் அழுத்தி பிடிப்போம், இப்போ திருப்போம். ஓகே இப்போ கரெக்டாக மக்களே. ஏன்னா அது 1 வே, அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பினேன். என்னமோ சார் காட்டுறேன் மக்களுக்கு, ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்க.
பாட்டில் சரியான படியாக போட்டிருக்கேன். என்ன பார்த்தா அச்சசலான அந்த மலை மாடு ஸ்டைல் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. NFS மோஸ்ட் வாண்டடு. இதை பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த லிவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கார்ஸ்டில் முன்னாடி அடிச்சிருந்தீங்களா அந்த லிவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கோவியாக இருக்கும். பணம் நல்லா ஸ்ட்ரைட்டாக முக்கான மாதிரி இருக்குது. அது நல்லா பிடிச்சிருக்கு மக்களே. மைண்ட் கிராஃப்ட் சாப்பிட்றதுக்குள்ள என்ன சொல்லி கமெண்ட் பண்ணி விடுங்க. மைண்ட் கிராஃப்ட் லைவில் வேணுமான்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் போடுறேன். அது பார்த்தீங்கன்னா டார்கெட் போஷே மக்களே. போஷே கட்டலாம் லாம்போகினி மெக்லாரனு வைப்பர்லாம் போகிற மாதிரி இருக்கேன். நான் போஷே வாங்கினா பைத்தான்ஸை முடிச்சிடுவோம் மக்களே. எவ்வளோ சீக்கிரம் பைத்தான்ஸை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பைத்தான்ஸை முடிச்சிடணும். ஏன்னா போஷேக்கு பைத்தான்ஸ்லாம் வெறியாக இருக்குன்னு சொல்லி யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன், நிறைய யூடியூப் சேனலில். ஏய் 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 புசுப்பல எப்படி ஆனாமல் பார்த்தீங்களா. எனக்கு இன்ட்ரா ரோடு இருக்குது இங்கே பாருங்க. அசாலைட் ஆன் பண்ணி விட்டாங்க வேறு நம்ம வண்டியில். இப்போ பாருங்களே மக்களே, இப்போ தான் மக்களே நானே நோட்டீஸ் பண்ணுறேன். முட்டைன்னு வச்சுக்கோங்களேன், அசாலைட் ஆனாது மக்களே. எப்பா நான் முட்டுது அதனால நோட்டீஸ் பண்ணுங்களேன். இப்போ வச்சு ஒரு காரில் போய் முட்டுறேன், வெயிட்டுங்க. அந்த வராமல் பாருங்க, நம்மளுக்கு இல்லையே பண்ணி ஒருத்த வரான் வர மாட்டேது. அவன் நேருக்கு நேரம் முட்டணும். என்னடா எல்லாம் ஏன்டா இது பார்த்தீங்களா வாங்கினது பார்த்தீங்களா. இல்லைங்க இங்கே வருங்க இங்கே வருங்க. அந்த ஹெட்லைட்டை பாருங்களேன், ரியல் லைட்டை அசா லைட்லாம் போடுறாங்க மக்களே. நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். நான் கேட்டிங்கன்னா முதல்ல நோட்டீஸ் பண்ணேன். பாடு வேஸ்ட்டு போல் சும்மா போட்டிருக்கேன் நினச்சிட்டு இருக்கேன். இப்போ தான் எனக்கு புரியுது மக்களே. வீடியோலாம் எடுத்துகிட்டு தான் வச்சுட்டு தான் மக்களே இருக்கேன். பட் ஆனால் அப்லோட் பண்ண டைம் தான் மக்களே கிடைக்கல. அதான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன். இது புது காரால் இருக்குது. அது எவன் தெரியுமா, ஆர்டிக் அவுட்லாஸ் இருக்கா பார்த்தீங்களா. நான் அந்த கிளப்பு விளாடாமல் இருந்தாலும் அந்த கிளப்பெல்லாம் எப்படி முடிக்குதுன்னு சொல்லி பார்த்து வச்சுருவேன். இது ஆர்டிக் அவுட்லாஸோட கார் மக்களே. இந்த ஆக்சலரேஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா. ஆர்டிக் அவுட்லாஸில் ஒருத்தன் நல்லா பெய்யாட்டம் மண்டையெல்லாம் வச்சுட்டு வருவான்ல, அவனோட கார். அதான் அல்ட்டி முடிய பூஜாடி செட்டில் இருக்குது. இந்த பாருங்க மக்களே, இந்த காரில் நம்மளுக்கு கிடச்சிடும் சூப்பர் மக்களே. சரி ஒரு கிளப்பு விடாமல் எல்லா கிளப்பையும் அல்ட்டி பிடிச்சிடுவேன். ஆனால் தான் தர மாட்டேறாங்க. இந்த கிறிஸ்மஸுக்குன்னே நீங்கள் கொடுக்குற எல்லா காரையும் கிஃப்டாக இருந்தீங்கன்னா எப்பூரா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு மக்களே. இந்த கிறிஸ்மஸ் அப்டேட்டில் நீங்கள் கொடுக்குற எல்லா காரையுமே பார்த்தீங்கன்னா இப்போ டெலிவரிலாம் கொடுக்குறேன். அந்த கார் அதே டூரிங்கோட அதே மாதிரி ஸ்டைலில் அதே கார் அப்படியே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. ஆஹா இந்த வர மிக மிராக்கள் எங்கேயும் கிடைக்காதுன்னு சொல்லி அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்போமா. இதே கிளப்போட ரேசிங் காசுலாம் தருவாங்களா, சூப்பராக இருக்கும். என்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் அவுட்லாஸோட காரையும் ஆர்டிக் அவுட்லாஸை தான் மக்களே அதிகமாக ஓட்டியிருக்கேன். 3-4 கார்கிட்ட ஓட்டியிருக்கேன் ஆர்டிக் அவுட்லாஸோட கார் மட்டுமே. டாப் ஸ்பீட் செக் பண்ணுவோம். பரவாயில்ல முட்டானும் பரவாயில்ல, அந்த பஸ்லேருந்து வருவேன். ஏதாவது கம்மி தூரம் அல்ட்டி புட்றா. ஐயோ மக்களே, லாம்போகினியும் டஃப்பு கொடுப்பாங்களே அவன். பிரேக் அடிச்சு இவன் கொஞ்சம் கோளாறான பயிலாக இருக்கிறான். மக்களே வெறியான பயிலாக இருப்பாங்க மக்களே. இவருக்கு பிரேக்கிங் இஷ்யூ மக்களே. ரேசிங் டெல்லாம் போட்டிருக்காங்க, இருக்கக்கூடாது. ஆனால் அந்த வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராட்ச் கூட பண்ணாமல் கொண்டு வந்தேன் பார்த்தீங்களா. இதுதான் மக்களே ப்ரோ டிரைவிங் ஸ்கில்ஸ். சரி ஓகே, நம்ம அழகாக போய் ஜியோ கிடப்பிச்சு. அட்டோ வண்டி முட்டிருச்சே அப்படின்னு சொல்லலாம் தான் வந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்கை பிடிச்சிட்டேன். ஓகே, அங்கே இப்படி வர்றதுக்கு அப்படி சுற்றி வந்து தான் ஆகணுமோ. நீங்கள் கூகுளுக்கு அதாவது கூகுள் மெம்பருக்கு டஃப்பை கொடுக்குறாங்க மக்களே. பெரிய ஆளுகளாக இருக்காங்க. ஓகே பெரிய கை. ஓகே பார்த்தீங்கன்னா 7 டெலிவரி உள்ள ஒரு இது பண்ணஞ்சிருக்கு. 2 கொடுத்துருக்காங்க. சிட்டிக்குள்ளே தான்ப்பா கொடுத்தோம். சிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. சந்தோஷத்தையும் வச்ச கட்டம். இப்போதே அவன் லேம்பகன் எடுத்து விட்டான். பிஎம்டபிள்யூன்னு ஒரு பையன் இருக்கான், அவனை கண்டிக்கவே இல்லை. லேம்பகன் வாங்கினதுக்கப்புறம் இதே பிரிச்சு மக்களே. ஏன்டா சேர்க்குறோன்னு அது போச்சே வாங்க போகிறல. அதனால தான் அவன் வாங்கினதுக்கப்புறம் ஏன்டா வாங்கினான்னு தோணுது மக்களே. வேஸ்ட்டு பயிலாக இருக்கான். அவன் சொல்ல மாட்டான். பைத்தான்ஸில் இருக்கிற லேம்போகினியும் அடித்து தாக்குறாங்க. பைத்தான் இருக்கான் பார்த்தீங்களா. பைத்தானை வந்து லேம்போகினியும் அடித்து தூக்குறாங்க. தொட்டுறதுக்கே பறக்குது காரு லேம்போகினி. அவர் என்ன இந்த காருன்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. வேஸ்ட்டு மக்களே. பாடிக்கிட்டலாம் இன்ஸ்டால் பண்ணதாண்டா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆமாம் அதுவும் முக்கியம் தான் மக்களே. இன்னைக்கு ஒரு பாடிக்கிட்டு போடல வட்டிக்கு.
அழைச்சி போதுக்கு நேரம் அழுத்தி பிடிச்சாலே போயிட போகுது. பொறுமையாக போகண்டேன், எங்களுக்கு வர அவசரமும் இல்லை. நான் நேரம் அழுத்தி பிடிச்சா போயிடுவேன். இதுக்கு இந்த மேப்பெல்லாம் தெரியும் மக்கள். இவங்களும் ஒரு மேப் கொடுக்குறேன், இந்த மேப்பில் தான் போகணும், அடம் முடிக்கக்கூடாது. நம்மளே மேப் உருவாக்கணும், நம்மளே போகிறோம். இவருங்க சும்மா 225 தொடுது. அதான் இந்த லேம்பு எனக்கு பிடிச்சிருக்குது. இன்டீரியரும் வெறியாக இருக்கும். லேம்பகன்ட்டு எனக்கு பிடிச்ச விஷயமா இன்டீரியரு எல்லாமே லுக் லைக் சூப்பராக இருக்கும் மக்களே. கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஃபைலுக்கு ரிஸ்கியாக பாருங்க, அங்கே ரிஸ்கி பாருங்க. ரிஸ்கி 75+ கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே கொடுக்குற இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பரிசு பொருள் இருக்கிறது வேஸ்ட்டு. இப்போதைக்கு பொறுக்கவேணாம். எனக்கு மிகப்பெரிய பரிசு பொருளை தர போகிறாங்களா? அந்த பரிசு பொருளாக எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பொறுக்க தான் தோணுது. லேம்போர்கினி இல்லை உன் தரையோட தரையாக இருப்பானால எல்லாம் காரையும் பறக்க போட்டுரும் அசால்ட்டாக. பெரிய ஆள் தான் பையன். லேம்போர்கினி ஓகே மக்களே. புதுசாச்சு பார்த்தீங்கன்னா லைக்கு சப்ஸ்கிரைப் அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே தட்டிட்டு போயிருங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு டிங்காங்க வந்து சேரும். சரி ஓகே. உங்களா ஒன்று கூட காணும் அங்கே தான் இருக்குது. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க மக்களே. முதல்ல வந்து இதை பண்ணிவிட்டு இப்படி வந்த வழியே போயிட்டு இங்கே இருக்குது அதை பண்ணிவிட்டு திரும்பி வந்த வழியிலே வந்து அதே ரூட்டில் இல்லை வேணாம் மக்களே. இப்படி வேணாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை பண்ணி ஆமாம் எப்படி இருந்தால் அதே ரூட்டு தான் வரப்போகிறேன் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிறதே பண்ணி முடிச்சிடலாம். அப்புறமா தூரத்துக்கு போகலாம். எப்படியா இருந்தாலும் அங்கே போய்ட்டு திரும்பி அழுத்தி நேராக வரதான் போகிறேன். போகிறதுக்கு நம்ம இப்படியே பண்ணிடலாம்னு சொல்லி தான் போகிறேன். கிறிஸ்மஸ் டைமில் இந்த ஊரெலாம் பார்த்தீங்களா மக்களே? ஏதோ படத்தில் இந்த பொம்மை படத்தில் வர மாதிரியே வெறியாக பண்ணியிருக்காங்க மக்களே. இந்த கிறிஸ்மஸ் டைமில் பனி பொழிஞ்சு அந்த பனி பொழியுது பார்த்தீங்களா? பிடிக்காத செய்ய என்ன தெரியுமா? பனி பொழிஞ்சால் ரோடே தெரிய மாட்டேது மக்களே. ரோடு மாதிரி கேவலமாக தெரியுது. இங்கே பாருங்கள், சத்தியமாக ரோடே தெரில. அதெல்லாம் வியூவெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு பாருங்கள் மக்களே. நம்ம வச்சுருக்கோம் நம்ம ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ்க்கு யூஸ் போக மாட்டேது, ஷார்ட்ஸுக்கு வச்சு யூஸ் பண்ணணும். ஓகே அழுத்தி பிடிக்கல. பார்த்தீங்கன்னா எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வேனு, டெலிவரி வேன். நல்லா சவுண்டு பங்கமாக இருக்கும் மக்களே. உனக்கு அப்படி தான் இருக்கும். போச்சுரா அப்படி சொல்ல வந்தேன். இல்லை வீட்டுக்கு தப்பிச்சிட்டேன். சூப்பரே வராதீங்கடா போடுங்கடா. சூப்பர் மக்களே. அழகா ஃபஸ்ட்டு 2வது டெலிவரி பண்ணியாச்சு. அழகா 3வது டெலிவரி பண்ணிடணும். அதாச்சு வராதிங்க, ஒன்றும் வந்துடாதீங்க. வராமதி இல்லை யாரா நீங்களாம்? எதுக்குடா வரீங்க? பைத்தியாட்டம் வராங்க மக்களே. எதுக்குடா நீங்க வண்டி வச்சுருக்காங்க? எனக்கு வந்து இங்கே பாருங்களே. இல்லை ஒரு டெலிவரி வேன் போயிட்டுருக்கடா, கொஞ்சம் மதிப்பு கொடுக்கடான்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொடுக்குறாங்களா? நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னு போகிறாங்க. இப்போ பாருங்க, இந்த வேலைக்கு ஜஸ்ட்டு மிஸ் அந்த இடத்துல அந்த மட்டும் ஓடி இருந்தோம் அவ்வளோதான். கதையை காலி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இனிமேல் பொறுமையாக போய் ஆகணும். பொறுமை. அழகாக வந்தாச்சு. இந்த ரோடு கிராஸ் பண்ணையில் இங்கே மிகப்பெரிய கோளாறு கொடுக்குறாங்க மக்களே. பாருங்கள், சொல்லாமல் கொள்ளாமல் வரைகிறாங்க. இண்டிகேட்டர் போடுறாங்க தெரியுது தான். சில டைம் இண்டிகேட்டர் போடாமலே வளையிறாங்க மக்களே. இண்டிகேட்டர் போடுறாங்க, ஆனால் அந்த ரோடோட நெக்ஸ்ட் ட்ராக்குக்கு இண்டிகேட்டர் போடுறாங்க. நம்மளுக்கும் இண்டிகேட்டர்லாம் கொடுத்தீங்கன்னா வெறியாக இருக்கும்ல. அசால்ட்டு ஆன் பண்ணி விட்டு வண்டியை வெறியாக போகலாம். ஐயோ தப்பான ரூட்டில் இருக்கேன். பிக்கில் ரோடு போக முடியுமா? புரிஞ்சால் வெறியாக இருக்கும். என்ன மக்களே கடைசியில் கோளாறாக போச்சு. தப்பான ரூட்லன்னா தப்பாக போகாமல் கரெக்டாக போகணும்னு கேட்பீங்க. ஓகே பார்த்து பொறுமையாக திரும்பிட்டு ஒரு பையலும் இல்லை, ஒரு அவசரமும் இல்லை. நம்ம எப்படியா இருந்தாலும் பொறுமையாக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்த ரூட்டே திரும்பி போகணும் மக்களே. சரி எத்தனை வச்சுனா இந்த ஒரே ஊர் மட்டும் 10-15 வாரத்துக்கு மேலே சுற்ற வைக்கிறாங்களே. பரவாயில்ல விடுங்க, டெலிவரி தானே. 7 கோல்டு தராங்க. இது ஒர்த்து தான் மக்களே. இப்போ 7 கோல்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 கோல்டாக மாற்றிடுவாங்க. இல்லை 5 கோல்டுலாம் கிடையாது மக்கா. பாருங்க, நம்மளை விட்டா வரங்கிற பேரில் மற்ற மாதிரி சொருகிறான். சரியான சரியாக ஸ்கிட் அடிச்சுட்டு அப்படி சொருவான் போயிட்டு. ஏன்னு கேட்குறேன், ஏன் என்னை முட்டை வந்தியா? நீ மாட்டினியா? ஓகேவா மக்களே? இதுவாக நம்மளை முட்டை வைக்கக்கூடாது.
மக்களே நம்ம லைவ்லலாம் ரூம் மேட்ச் கிரியேட் பண்ணுற மக்களே பேச சொல்லிக்கிறேன். நான் கோட்டு சொல்கிறேன், எச்சும் ஜாயின் பண்ணுறீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணுங்க மக்களே. ஜாயின் பண்ணாங்கன்னா தயாராக தான்டா இருக்கும். ஐயோ முட்டுன்னு தெரிஞ்சுதான் வீட்டுக்கு இருக்க மாட்டேனே இருங்க. சிவர்களே கொஞ்சம் கதையை முடிச்சுட பார்த்தாங்களே. இல்லை வேலைக்கு பிரேக் ஒரு சைடு பிடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்களா அதை இன்னும் மக்களை சேர்ந்து வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகே மேலே கண்ணி பண்ண ஆரம்பிக்கலாம். கரெக்டாக தான் போகிறேன், கரெக்டாக தான் போகிறேன். ஏதோ பயமாகவே இருக்குது மக்களே. இப்போ வந்து வண்டி விட்டுன்னு போட்டாகணும். வீட்டில் போட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுக்கணும் மக்களே. என்ன பார்த்தேனே நான் லெஃப்ட் எடுக்கும்போது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. பொத்து மேலே வந்து உழுவுறாங்க மக்களே. எல்லாம் கிளிச்சு மக்களே, இதை சரி பண்ணணும் மக்களே. நீங்கள் ரேசிங் டைமில் நம்மளுக்கு கொடுக்காம பிளேயர்ஸுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த யார் அந்த ஏஐ பிளேயர்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா வெறியாக இருக்கும். நம்ம தாண்டாங்கிற மாதிரி காட்டலாம் ஸ்பீடாக இல்லை மக்களே. ஃபஸ்ட்டு ஒன்று முண்டி விடணும் மக்களே. நீங்களாம் முன்னாடி விடக்கூடாது, முன்னாடி விட்டாங்கன்னா நம்மளுக்கு தான் கோடாரு. ஐயோ வராங்களே அடுத்து பிடிச்சிடறா ப்ளீஸ்டா வம்பு. எப்பா கொஞ்ச நேரத்தில் சாவடிக்க பார்த்தாங்களே அப்பா. இந்த ரூட் வேறு மறந்து போச்சு. நேராக தானே போகணும். எஸ் மக்களை நேராக தான் மக்களே போகணும். இப்போ நம்ம போகிற ரூட்டில் கரெக்டு தான். தப்பான ரூட்டில் ஏற்றுனா அவ்வளோதான். இது மெசேஜ் வேறு மக்களே இன்னும் கரெக்டாக இருக்குது. இனிமேல் இந்த கேம் விளாட்றனா வைஃபை கனெக்ட் பண்ணி விளாட்ணும் மக்களே, அப்போ மெசேஜ் வராது. மெசேஜ் வரும்போது ரோடு மறைச்சி விட்டுருது, இல்லாட்டி ஃபுல்லாக ஸ்க்ரீனே மறைச்சி விட்டுருது. டைமு கொட்டியால் அது இல்லாமல் ஸ்க்ரீனே மறைச்சி விட்ற மாதிரி வருது. அது இன்னும் கடுப்பாகும் நம்மளுக்கு. ரேஸ் ஓட்டிட்டு இருக்கிற டைமில் புதுசாக வந்துடும் மக்களே. நான் வண்டி அழகாக நிற்பானாலும் இன்னும் பிரேக் போட்டு பொறுமையாக வரமாட்டாங்களே. அது வேகமாக தான் போவேன், நான் தலைகளாக தான் குதிப்பேன்னு இருப்பாங்க. டக்குன்னு வந்துடுவாங்க. எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல மக்களே. ஒன்றா ஃபாலோ பண்ண முடியல. ஏச்சும் ஒரு லைவ் நம்ம இவங்களை ஃபாலோ பண்ணலாம். நேரம் இப்போ டைம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வேலை கிடக்குது மக்களே. ஓகே அவ்வளோதான் போய் போட வெட்டி போடுறா பூஸ்டர். இந்த மாதிரி ரோட் கிராஸ் பண்ணுற இடத்துலாம் பூஸ்ட் போட்டு போயிருங்க மக்களே. இது ஒரு பெரிய அட்வான்டேஜை ப்ளே பண்ணி தரோம் நம்மளுக்கு. என்ன ப்ரோ இல்லை என்ன ப்ரோ அட்வான்டேஜ்னு கேட்பீங்க. இது ஒன்றும் இல்லை, எங்கே இருக்கிறது இங்கே முன்னாடியே பிரேக் போட்டு போயிட்டேன். கொஞ்சம் தான் சாப்பிடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் வச்சுடா இல்லை வெளிக்கு 3% தான் இருக்குனாங்க. இன்னும் அதில் முட்டலான்னா 3%லேயே போயிருப்பேனே. நல்லதுக்கு என் கையில் 3% இல்லாமல் இருந்துச்சு. எங்கே வச்சுருவாங்க பாருங்க மக்களே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதையும் முடிச்சு விட்டாச்சு. அழகாக முடிச்சிட்டோம் மக்களே. இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு மேலே கோல்டு வச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். தான் நீங்கள் வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு ரேஸ்லாம் அவைலபிள். தெரியல ஜிம்முக்கானா பார்த்தீங்கன்னா எதுவும் நல்லா காரை பார்த்து வச்சுட்டு ஃபியூச்சரில் வாங்கலாம் மக்களே. மக்களே சொல்லுங்க மக்களே, போஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வாங்கலாமா அந்த கார் வாங்கலாமான்னு, P64 வாங்கலாமான்னு P91 வாங்கலாமா சொல்லுங்கள் மக்களே. P64 காசை வாங்க பார்த்தீங்களா இதவங்களே. P64 இது வாங்கலாமா இல்லைங்க P91 வாங்கலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விடுங்க. P91 தான் எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிருக்குது. இதுதான் மக்களே P91. இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து P64 கோல்டு வெர்ஷனில் எப்படி சொல்கிறேன். பட் சில்வர் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இது கூட வாங்கலான்னு இருக்கேன். இது வந்து BMW செவ்லெட்டை வாங்கிடுவேன். ஏன்னா இந்த ஜெட் நிசான் மக்களே பார்க்க வித்தியாசமாக இருப்பாங்க. எனக்கு நிசானோட ஒரு புது காரு சாப்பிட்டாங்க லான்ச் பண்ணாங்க. இது அப்போலேருந்து தான் இருக்குது. பட் ஆனால் நிசான் கம்பெனிக்கு ஒரு புது கார் மக்களே. இது வந்து புதுசாக விட்டது மக்களே. 250 கோல்டுக்கு இதை நீங்கள் வாங்காதீங்க. ரேட்டுக்கு அதே மாதிரி இருக்கும், கிளாஸ் கம்மியாக இருக்கும். 3 படிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 216 தான் மக்களே ஸ்பீடாக போகுது. இதுக்கு நீங்கள் இதே காசு போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களே, அதே 245 862 ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 261 அதே அக்சலரேஷனோட
ஆர்ஸ் பவர் கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் மக்களே. ஆனால் வெயிட்டு படியும் இது வந்து பெரிய கார் தான். அந்த காரோட இது பெஸ்ட்டு மக்களே. இதை வாங்கலாம், இதை ட்ரை பண்ணலாம் மக்களே. அந்த காரை வாங்கி காசு வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு இந்த காரை அழகாக வாங்கிட்டு போயிடலாம். உங்களால் ஸ்பீடு ஸ்டேர் எனர்ஜியை பிடிச்சிட முடியும். இல்லாத கூட 10,000 போட்டு இது வாங்குங்க. இது இன்னும் சூப்பரான காரு, பென்ஸ் ஏஎம்ஜி. ஸ்பீடு கம்மியாக தான் மக்களே போகுது. லேம்பகனி போய் எவ்வளோ? லேம்பகனி இதோட கம்மியாக இருக்குது ஸ்பீடு மக்களே. ஏஎம்ஜிடிக்கு அதிகமாக இல்லை. இங்கே போடுறா லேம்பகனி ஆர்ஸ் போகிற அதிகம். ஆனால் உனக்கு ஆர்ஸ் ஒரு பாயிண்ட் தான் மக்கள் கம்மி. 249 445. ஆனால் ஸ்பீட் வாசி வேணால் வாங்கலாம். ஜெட்40 பார்த்தீங்கன்னா செவர்லெட்டே புதுசான ஒரு கார் விட்ருக்காங்க மக்களே. ஜேஜிஆர் இன்னொரு கார் விட்ருக்காங்க, ஜாகுவார் எஃப் டைப்பு. இந்த கார் ஃபஸ்ட்டே நான் வாங்கிட்டேன். இந்த கார் தான் இந்த அப்டேட்டில் வாங்கின புது காரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த கார் வாங்கினேன் மக்களே. அதுக்கடுத்து ரெண்டாவது இந்த கார் ஃப்ரீயாகவே கொடுத்தாருங்க எனக்கு. அதாவது தேர்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக, அதாவது ரேரஸ்ட்டு காரு. ரொம்ப சும்மாவே நான் வாங்கிட்டேன். ஃப்ரீயாக இருக்கே பையன் போட்டுருவோமே அப்படின்னு மக்களே. நெக்ஸ்ட் இந்த காரை வாங்கி நம்ம வந்து போனோட்டு டியூன் பண்ண மக்களே. பண்ணலாமல் சொல்லுது. இது சரியான ரேலி கார் இல்லைங்க மக்களே. நம்மளுக்கு நிறைய கார் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதை மட்டும் வாங்கிக்கிட்டு சைட் போய் பார்ப்போம். ஆஹா, ஒன்று வாங்கி பசாண்டி முடிச்சிடுமா. ஆனால் ஒரு வெயிட் சரியான வெயிட் மக்களே. உனக்கு சரியான வெயிட்டு வேறு. நம்ம ஈவோ உங்களுக்கு அப்படியே வெயிட்டு கம்மியாக தான் இருக்கும் மக்களே. அடுத்த கார் இந்த கார் வாங்கலான்னு இருக்கேன் மக்களே. இந்த கார் எல்லாரும் வச்சுருக்காங்க. மஸ்டாங்கு ஃபோர்டு தானே, ஃபோர்டு மஸ்டாங் மக்களே. சூப்பர் கார், வாங்கி ட்ரை பண்ணுவதெல்லாம். அதுக்குள்ளே இருக்காச்சுன்னா இந்த உருட்டுறீங்க இல்லையா மக்களே. ஒரு ரேஸ் ட்ரை பண்ணி வைப்போம். வச்சு ஒரு ரேஸ் வருதான்னு. ரேஸ்லாம் வருது, நான் தான் ஓட்ட மாட்டேறேன் பாருங்க. ட்ராக்குன்னு சொல்லி எங்கிட்ட தராங்க. உனக்கு ஆளாக இருப்பாங்க நினச்சி பாருங்கள். இந்த லேம்பகனிக்கு ஒரு டர்போ மாத்தினா கிளாஸ் 5க்கு போயிடும். அது ஸ்பீட் அண்ட் இண்டிகேட்டர் சேர்த்து விட்ற மாதிரி இருக்கும். நான் பிடிச்சி முடிச்சிருந்தேன் மக்களே. கைத்தரம் முடிச்சாச்சுங்களே. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும், அதாவது சென்சர் ஸ்பீடு இருக்குல்ல, அதை அன்லாக் பண்ணி விட்டுருவாங்க. இவனுக்கு முன்னாடியே விடக்கூடாது மக்களே. முன்னாடி விட்டால் நம்மளுக்கு தான் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நம்மளுக்கு தான் காட்டிருக்கும். ஐயோ, டயரை மாற்ற மறந்து போயிட்டேனே. மக்களே என்ன எக்ஸலரேஷனு வீலுக்கு மட்டும் இல்லைண்ணா. நான் கொஞ்சம் பொறுமையாக போகண்டா. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனைப்பா. இந்த பாருங்கள் ஏன்டா இவங்கெல்லாம் வராங்கன்னு தோணுது இப்போ. எவ்வளோ மக்களே. சரி, இந்த நைட் நேரத்தில் வண்டியே ஓட்ட முடியல. இதை பாருங்கள், பனி வேற தெளிக்கும். இல்லை வராங்களா பார்த்தீங்களா, ஓத்துல போகிறாங்க அப்படியோ. சுற்றிங்க வாங்கடா நீங்களா. நாங்கள் பார்த்து 2 பேருக்கு நடுவில் போகணும் மக்களே. சரியான ஆக்சலரேஷன் உள்ள காரு. அந்த காரே கதற விட்றாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஃபுல் பூஸ்ட்டை விட்டு முன்னாடி ஏறிடுறேன் முதல்ல. ஆனால் அந்த ஒரு டைம் பிரச்சனை மக்களே. சாவு என்னை முட்டின்னு இல்லை, நீ சாவு. இங்கே ஒருத்தரை கோத்து விட்டாச்சு முதலே. பிஎம்டபிள்யூ கோத்து விட்டேன் மக்களே. கிளாஸ் C1 காரு மக்களே. எப்படி டர்ன் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா. கிளாஸ் 4க்கு C1 காரு. ஐயோ நாய்க்காரா நவுறோம். இது அழகால்த்தானும் இன்னுக்கு மேலே இன்னொன்று இருக்குது. இன்னொரு ட்ராக் வேறு இருக்குது மக்களே. எப்படி வராங்க பாருங்க மக்களே. எப்படியா தானே வளர்த்தி பிடிச்சிருவாங்க போல இருக்கு பாருங்க. கோத்து விடணும் பாருங்க. ஆஃப் ரோடில் ஏறினாலும் அழகாக வந்துடுறான். இல்லைலே ஒத்தனான்னு நினச்சேன், தாக்கிட்டாங்க. முன்னாடி போ. ஐயோ, சரியான செக் பாயிண்ட் இங்கே ஒன்று இருக்கே. நம்ம எப்படி பார்த்து போகலாம்ல. இல்லை என்னடா அது ரோடு இப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. சரியான ரோடாக இருக்குது. வேஸ்ட்டு மக்களே. உனக்கு வந்து வேறு காதை நம்ம செட் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு இந்த கிளப்பு இது வேஸ்ட்டு. லேம்போ கொண்டியாச்சும் வேறு நல்ல கிளப்புக்காக சேர்த்துணும். கிளாஸ் 4ல் இருக்கிற ஆஃப் த கிளப்பை நான் முடிச்சிட்டேன். இல்லைங்க, இவனுக்குலாம் சிட்டி ரேஸ் தான் மக்களுக்கு செட் ஆகுது. இது வந்து
சிட்டியில் இருக்கிற ட்ரெஸ் மட்டும் ஒன்று செட் ஆகும் போல இருக்குது. பேசாண்டி ஆர்டிக் அவுட்லாஸ் இருக்காரே, அட்டிக் அவுட்லாஸ் இவரு செத்துடும் நமக்கு மக்களே. இவரும் சரி சர்க்கியூட்டாக வருவாங்க. பரவாயில்ல மக்களே, பார்த்து விட்டுவோம். இப்போ எனக்கு ஒரு கிளிப்பு அவைலபிளாக இருக்குது. ஸ்பிளிட் ஃபயர்னு சொல்ல மாட்டேன், அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. பிளாக் லோட்டஸ் இவனை முடிச்சா வச்சுக்கோங்களேன். 1130 350 கிளாஸு சிஎஸ் ப்ளஸுக்கு கொண்டு போயிடலாம் மக்களே. ஆர்டிக் அவுட்லாஸ் பார்ப்போமா மக்களே. C4லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ரேட்டிங், காசு நிறையா தரேன் மக்களே. சிஎஸ் ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா சிஎஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி புதுசான ஒரு இது கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆர்டிக் அவுட்லாஸ் பெஸ்ட்டு மக்களே. இங்கே பாருங்க, கிளாஸ் 4லேயே பார்த்தீங்கன்னா பிளாக் லோட்டஸ் அளவுக்கு நம்மளுக்கு கரன்சி கொடுக்குறாங்க, அதாவது டாலர் கொடுக்குறாங்க. இது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ஓகே மக்களே, ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ see you டாட்டா பபாய் மக்களே. நாளைக்கு ஒரு புது லைவில் இல்லாட்டி வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ see you டாட்டா பபாய்.